தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு மனிதருக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. ஏன்? எல்லா கிரகமும் 10ஆம் இடத்தில் சென்று விட்டது. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், ராகு இருக்கிறார், சனி இருக்கிறார், புதன் இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போகுது. ஸோ இத்தனை பேர் 10ல் இருந்தால் என்ன ஆகும்? ஆறுக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது புதிதாக பணி கிடைக்கும். என்ன மாதிரியான பணி? நீங்கள் எதை ஆசைப்பட்டீர்களோ அந்த பணி. இதுல முக்கியமான விஷயம் நண்பர்களே, யாருக்கெல்லாம் நல்ல நேரம்? அரசு பணி மாதிரி, லேண்ட் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்க, கட்டுமான பணிகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி சில பேர் ஜேவி போட்டிருப்பீங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டியிருப்பீங்க, சில பேர் சாதாரண ஒரு வீடு கட்டி தர்ற ஒரு ஆளா இருப்பீங்க. இவர்களுக்கெல்லாம் கூட இப்போ என்ன பண்ணக்கூடாது? ஒர்க்கில் ஜாக்கிரதையா இருக்கும். யாராவது போட்டு கொடுப்பாங்க, விமர்சனங்களுக்கு தீனி போடாதீர்கள், அமைதியா போங்க, அமைதியா வாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிரான போஸ்ட், சட்டசபை எலெக்ஷனிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களை யாரும் ஒன்றும் கேட்கல, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் என்ன? 12 எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த நாள் உங்களுக்கு ஒரு சோகமான நாளாக இருக்கும். அதனால 12-13 இப்பயே கேலண்டர் எடுத்து இன்ட்டு போட்டு விட்டுருங்க. அன்னைக்கு ஃபுல் டே ரெஸ்ட் டே அப்படின்னு போட்டுருங்க. பச்சை பயிறு ஊற வச்சு பறவைகளுக்கு சுண்டல் மாதிரி பண்ணி சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. உங்களுக்கு மிகவும் பிடித்த மாத பலன்களோடு வந்திருக்கிறேன். மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாத பலன்களில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக, செலக்டிவாக, ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, என்னென்னலாம் நீங்கள் செய்யலாம், என்னெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, அதிர்ஷ்டம் தருகின்ற நாட்கள் என்ன, எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும், எந்தெந்த தெய்வத்தை கும்பிடணும், என்ன பண்ணால் பணம் வரும், என்ன பண்ணால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வருங்கிறத தெளிவாக. இதை தவிர உலகத்தில் ஒரு மாத பலன்களே இல்லை என்னும் படிக்க. எப்பயுமே நம்ம ஐபிசி ஸ்டாண்டர்ட் அப்படி தானே சார், அந்த மாதிரியான ஒரு அற்புத படைப்போடு வந்திருக்கிறேன். அதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு மனிதருக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. ஏன்? எல்லா கிரகமும் 10ஆம் இடத்தில் சென்று விட்டது. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், ராகு இருக்கிறார், சனி இருக்கிறார், புதன் இருக்கு. போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. ஸோ இத்தனை பேர் 10ல் இருந்தால் என்ன ஆகும்? திண்ணை மேலே படுத்திருந்தா கூட என்ன ஆகும்? நம்ம திடீர் பணக்காரன் ஆகக்கூடிய யோகம். காரணம் என்ன? வேலை பார்க்கணுன்னு ஐடியா வந்துடும். அண்ணே வணக்கண்ணே, எங்கண்ணே இங்கே இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க, ஒன்றும் இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கேனே. கூகுள் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சா? நான் அப்ளை பண்ணவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி அற்புதங்கள்லாம். அதாவது என்ன சொல்கிறது, என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் அப்ளை பண்ணி மறந்துருப்பீங்க. பழைய வேலைலாம் உங்களை தேடி வரும். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது தொழில் செய்கின்ற, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரு தொழில் கிடைக்கணும்னு விதி இருந்தால் அது எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி நம்மகிட்ட வந்துடும். சில பேர், குருஜி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியலன்னா அது அவருக்கான தொழில் அல்ல. இப்போ ராம்ஜிக்கு தொழில் ஜோதிடம், இதுதான் ராம்ஜிக்கு வருது. என் கையில் யாராவது ஒரு சுற்றி கொடுத்து ஆணியை கொடுத்து அடிக்க சொன்னால் எனக்கு தெரியாது. அப்போது எனக்கு எது தெரியுமோ அதுதான் வரும். அப்போது நான் ராங் செலெக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் வேணால் பண்ணியிருக்கலாம். சரியான செலக்ட் பண்ணுற பிஸ்னஸ் வந்துருச்சுன்னா உங்களை தேடி லக்ஷ்மி வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரப்போகுது. உங்களுக்கு எது வருமோ அந்த ஆளை சந்திக்க போகிறீங்க. அவர் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, உங்களையும் முதலாளியாக்கி பார்க்க போகிறார். அப்போது என்ன பண்ணுறது? வீரம் படத்தை அஜித் சிங் தான், எத்தனை நாள்ற தம்பியாக இருப்ப, இனிமேல் நீயே முதலாளி எடுத்துக்க, அந்த கடை நீயே வச்சுக்கடா அப்படின்னு. அண்ணே வணக்கண்ணே, தம்பி மயில் வாகனம், அந்த மாதிரி உங்களை யாரோ செலக்ட் பண்ண போகிறாங்க. நல்லதெல்லாம் நடக்க போகுது. சரி, 11ஆம் இடத்துல முதல் விஷயமாக சுக்கிர பகவான் உச்சமாகிறார். 3ஆம் இடத்துல யார்? நம்மால் இவர் ஃபாதர் ராசிநாதன், அவர் உச்சமாகிறார். அவன்லாம் ஒரு ஃபாதரா சார்? சரி, அப்படி பேசக்கூடாது. ராசிநாதன் உச்சமாகிறார். இவரால் இது வரைக்கும் எனக்கு எந்த நன்மையுமே இல்லை, இனிமே நடக்கும். ஆறுக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது புதிதாக பணி கிடைக்கும். என்ன மாதிரியான பணி? நீங்கள் எதை ஆசைப்பட்டீர்களோ அந்த பணி. இதில் முக்கியமான விஷயம் நண்பர்களே, 7க்குடைய செவ்வாய் பகவான் என்ன ஆகிறார்? 10ஆம் இடத்துல இருக்கார். ருச்சக யோகம். அதாவது ருச்சகம்னா என்ன? 10க்குடையவனோடு செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது 1வது ருச்சக யோகம். செவ்வாய் ஆட்சி பெற்றால் தான் அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் 10ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுது இது ஒரு கணக்கு தான். 10ஆம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அரசு பணி. டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் சார், பாருங்க, குரூப் 1 ஆஃபீஸர் ஆகி பைக்கை விட்டுட்டு நான் வந்து தாசில்தார் ஆகி ஜீப்பில் வந்து இறங்குவேன். இங்கே பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் அந்த முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நடந்துடும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாரும் பண்ணலை, எல்லாரும் இந்த கவர்மெண்ட் ஜாப் எழுதலை, நீங்கள் தான் எழுதுறீங்க. உங்களுக்கு என்னமோ தோணி இருக்குது.
உங்களுக்கு என்னமோ தோணிருக்கு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஆர்பி எழுதலை, பிஎஸ்ஆர்பி எழுதலை. இன்றைக்கி இன்ஸ்டாவை திறந்தா எல்லாம் வெங்காயம் வைக்கலாமா, என்ன சைக்கிள் கடை ஆரம்பிக்கலாமா, இப்படி தான் வருதே தவிர யாராவது நம்மளை வாங்க பிஎஸ்ஆர்பி படிக்கலாம், வாங்க இது படிக்கலான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதையும் தாண்டி நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னா உங்களை ஏதோ ஒன்று இழுத்துட்டு போகுது. கண்டிப்பாக அது நடக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது கவர்மெண்ட் ஜாபில் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கான முன்னோட்டம் என்பது நடக்கும். 6 இருப்பதால் நண்பர்களே கடன் தீரும். உலகத்தில் மிகப்பெரிய டென்ஷன் இது கடன். அப்போ உங்கள் கடன்காரன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் என்ன எங்கேண்ணே இருக்கீங்க, இது உங்களுக்கு தான் சார் பணம் எடுத்துகிட்டு இருக்கேன் சார், மாரியம்மா இந்தியன் பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு இப்போ நீ எனக்கு தான் பணம் எடுத்துகிட்டு இருக்க, யோ ஈரியா வரேன், இப்போ தான் லோன் தடை சட்டங்களில் பூசா போட்டிருக்காங்க, இது மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ண அந்த மாதிரிலாம் எத்தனை நாள் மல்லு கட்டிட்டு இருந்தேன் சார், ஃபோனாக பண்ணி டார்ச்சர் பண்ணுறான் சார். பெரிய பெரிய கடன் வாங்கினவங்க கூட அவ்வளோ டென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு படத்தில் வரும், பாலா சார் அந்த 2000 ரூபா எப்போ பாலா சார் தருவீங்க, பாலா சார் அந்த படம் போய் பாருங்கள். டேய் அந்த 2000 ரூபாய்க்கு 2000 தடவை வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 6 இடத்தில் உச்சம் பெறும் பொழுது இது போன்ற பாலா சார் கேரக்டர்லாம் ஸ்டாப் ஆகிடும். அப்போது அனந்தபுரத்து வீடு அந்த படம் பேர் போய் பாருங்கள். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா கடன் தீருகிறது நண்பர்களே. நம்ம மாத பலனாலே எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஜாலியாக பாருங்கள், மைண்டுக்குள்ளே சொல்கிறத மட்டும் ஏற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல நேரம், அரசு பணி மாதிரி லேண்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்க, கட்டுமான பணிகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி என்ன கல் மண் ஜல்லி சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். அதே மாதிரி செவ்வாய்னா வேறு என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஆயுதங்கள் சப்ளை பண்ண ஆயுதம் என்ன சொன்னீங்க, ஆயுதம்னா ஆயுதம் இல்லைங்க, ஆப்ரேஷன் பண்ணுற இந்த கத்தி இந்த மாதிரி ஆயுதம் பிளேடு இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல அவர்களுக்கு அந்த மாதிரியான ஆயுதம், மம்முட்டி கடப்பாறை இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அது கூட ஒரு ஆயுத கணக்கு தான். இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். அப்போது செவ்வாய் என்பதால் சில பேர் ஜேவி போட்டிருப்பீங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டியிருப்பீங்க, சில பேர் சாதாரண ஒரு வீடு கட்டி தர்ற ஒரு ஆளாக இருப்பீங்க. இவர்களுக்கெல்லாம் கூட இப்போது இவர்களுக்கு இந்த சனி சூரியன் காம்பினேஷன் மட்டும் ஆகாது. எப்படியே சனி சூரியன் காம்பினேஷன். இந்த சனி என்ன பண்ணுறாரு, 11ஆம் இடத்துக்கு வந்தார். இந்த பக்கம் குரு என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 8ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே என்ன ஆகுது, பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால். வந்துட்டீங்களா குரு சார், எங்கே போயிருந்தீங்க, நான் தங்கம் வாங்கி தரேன்னு வந்தீங்க, நீங்கள் வந்தப்போ கிராம் ரேட்டு 7000 ரூபாய் இருந்தது, இப்போ 15000 ரூபாய் ஆயிடுச்சு, இவ்வளோ நாளாக ஒரு மனுஷன் ஹைபர்னேஷனில் தூங்குறது அப்படிங்கிற மாதிரி, சாரிப்பா இப்போ தான் ஆக்டிவ் ஆகிருக்கேன், அடுத்த 3 மாதத்தில் எல்லா தங்கமும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன், ஜூன் மாதம்லாம் உங்கள் கையில் ஃபுல்லாக தங்கம் இருக்கும், தேங்க்யூ குரு பகவான் தேங்க்யூ. அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, தங்கம் தருகிறார். அடுத்ததாக சூப்பரான மேட்டர் இன்னொன்று இருக்குது, என்ன சொல்லுங்கள், இந்த 1 7 6 சுக்கிர பகவானோடு சேர்ந்த சனியோடு சேர்ந்த சூரியன் என்பதால் ஒர்க் பண்ண என்ன பண்ணக்கூடாது, ஒர்க்கில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒர்க்கில் ஜாக்கிரதை. யாராவது போட்டு கொடுப்பாங்க, விமர்சனங்களுக்கு தீனி போடாதீர்கள், அமைதியாக போங்க, அமைதியாக வாங்க. சார் உங்களை பார்த்தா பாஸ் என்ன சொன்னார் சார் தெரியுமா, எங்களுக்கு என்னவோ சொல்லிட்டு போட்டோம், எனக்கு தேவையில்ல விஷயம், அது பாஸே சொல்லுவார், நான் நம்பிக்கிறேன், நீ சொல்லி நான் நம்ப மாட்டேன், அதில் தெளிவாக இருங்க. பாஸ் ஏதாவது சொல்லுவார்னா எங்கிட்டே சொல்லுவார், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், அது நீ என்ன பாஸுக்கு ரெப்ரசன்டேட்டிவா, யார் எதை சொன்னாலும் அதை வச்சு நீங்கள் பாஸை சந்தேகப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போது நீங்கள் எதை பண்ணக்கூடாது, புரளிகளை நம்பக்கூடாது, புரளி வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஈடுபடக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு எதிரான போஸ்ட்டு, சட்டசபை எலெக்ஷனிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உங்களை யாரும் ஒன்றும் கேட்கல, அமைதியாக இருங்க, சரியா, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் என்ன, அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் புத பகவான். 2 புத பகவான். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் பாருங்கள், அடி பிச்சோட போகிறீங்க, இந்த மாதம் சூப்பராக வர போகிறீங்க. காரணம் என்ன, புதன். அப்போது திருவெண்காடு போங்க, புத பகவானை வழிபடுங்க, என்னெல்லாம் விஷ்ணு பகவான் கோயிலோ அங்கெல்லாம் சென்று புத பகவானை வழிபடுங்க, பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, எதாக இருந்தாலும் நம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு, அதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. இந்த புத பகவானுடைய பொன்னலியாலே அவருடைய அருளாலே பல தாய்மாமன், உங்களுடைய தாய்மாமன் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார், அவரை பிடிங்க, அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அதிர்ஷ்டம் தரும் தேதி என்ன, உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் என்ன நாள் சொல்லுங்கள், 19ஆம் தேதி 20ஆம் தேதி, இந்த 2 நாள் எதை தொட்டாலும் வெற்றி, என்ன பண்ணாலும் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. அதே மாதிரி நாளுக்குடைய சூரிய பகவான் மாறுகின்ற நாள் 15ஆம் தேதி, அதுவும் வெற்றி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 13ஆம் தேதி பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கோயிலில் ஏகாதசி கொண்டாடுவாங்க, ஓடி போய் ஏகாதசி பார்த்துட்டு வந்துடுங்க. அல்லது அந்த ஏகாதசி இன்றைக்கி விரதம் இருந்தால் சிறப்பு, அல்லது ஒன்றும் முடியலன்னா சகசரநாமம் மாதிரி போட்டு பாருங்க. நீங்கள் என்றைக்கு பக்கத்திலே போகக்கூடாது, என்றைக்கு இந்த பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது, நீங்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அமைதி காத்து பொறுத்திருக்க வேண்டிய வெள்ளைக்குடிக்கு வேலை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-13 இந்த வார்த்தை அன்றைக்கி என்ன நாள்னு உங்களுக்கே தெரியும். 12-13
அது நம்ம சொல்ல வேண்டாம். 12 எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த நாள் உங்களுக்கு ஒரு சோகமான நாளாக இருக்கும். அதனால் 12-13 இப்பயே கேலண்டர் எடுத்து இன்ட்டு போட்டு விட்ருங்க. அன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட் டே அப்படின்னு போட்டுருங்க. நோ மீட்டிங் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ 12-13 எதுவும் பண்ணாதீங்க. அதிர்ஷ்டம் தருகின்ற கல் பச்சை கலர் கல் போட்டுக்கலாம். பச்சை பயிறு ஊற வச்சு பறவைகளுக்கு சுண்டல் மாதிரி பண்ணி சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது பெரிய பெரிய யோகத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். தொடர்ந்து மாத பலன்கள் உங்களுக்கு, அதை தொடர்ந்து உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் கீழே போயிட்டுருக்கேன் இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோடு பேசலாம். ஐபிசி உன்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். அதை அந்த சேனலோட லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உலகின் மிக ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள்? என் கூட பேசுகிறது தான். அப்போது உடனே ஃபோன் பண்ணுங்கள், வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays, South India's #1 travel brand.